தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது நியூஸ் 7 தமிழின் பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைகிறார். மரியரீகன், குறிப்பாக கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்து தற்பொழுது வரை இந்த ஓராண்டு காலம் அரசியல் கட்சியின் தலைவராக விஜய் அவர்களின் செயல்பாடுகள், குறிப்பாக அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில், அது மாநாடாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து அவர் ஆளுநரை சந்தித்ததாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் சார்ந்து அவர் வெளியிட்ட அறிக்கைகளாக இருக்கட்டும், அதில் வெளியிட்டிருந்த அரசியல் கருத்துகள், அவரின் கொள்கைகள், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார், என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், அரசியல் கட்சியின் தலைவராக கடந்த ஓராண்டில் அவர் வெளியிட்ட அறிக்கைகள், அவர் மேடைகளில் பேசிய பேச்சுக்களில் இருந்து நாம் குறிப்பிட தகுந்த வகையில் என்னென்னவெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், அது அரசியல் அரங்கில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது, சொல்லுங்க. மோகன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை விஜய் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கெட் அவுட் என்கிற ஒரு பிரச்சாரத்தை தற்பொழுது விஜய் தொடங்கி இருக்கின்றார். இதற்கு முன்பாக ஏற்கனவே நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கின்ற பொழுது கடந்த 2 வாரமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் நடந்து கொண்டிருப்பது கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் அதையும் தற்பொழுது கெட் அவுட் இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, 2வது ஆண்டு தொடக்க நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. ஓராண்டு அனுபவங்கள், அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது, அதிலிருந்து ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் எதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இதை எப்படி கடந்து போகிறார்கள்? அதாவது அவங்க 1 வருஷமா லெட்டர் பேட் கட்சியா தான் இருக்கிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு மக்களவை தேர்தல் வந்தது. மக்களவை தேர்தலில் கமலஹாசன் கண்டஸ்ட் பண்ண மாதிரி இவங்க கண்டஸ்ட் பண்ணிருக்கலாம். மக்களவை தேர்தலில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுக்கிட்டு அவங்க பேசாம இருந்துட்டாங்க. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் வந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும்போது இவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடாது என்று பீகார்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி சார்பாக நடந்த இடைத்தேர்தலில் 4 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினால்தான் மக்கள் நம்ம கட்சியை அங்கீகரிப்பார்கள், மதிப்பார்கள் என்று அவர் 4 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினார். அதில் அவர் சில தொகுதிகளில் 20, 25, 4 என்று சராசரி 10% மேல பிரசாந்த் கிஷோர் கட்சி பீகார்ல வாக்கெடுத்திருக்காங்க. இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வராத ஒரு சூழ்நிலையில விக்கிரவாண்டி களம்ங்கிறது வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர், டிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு போலரைசேஷன் உருவாயிட்டு அந்த போலரைசேஷனை தடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில அதற்கான பலம் இல்லைன்னு இவங்க களத்துக்குள்ள வரல. ஆனா இவங்க களத்துக்குள்ள வரலங்கிறதுக்காக அரசியல் இவங்களுக்காக காத்திருக்காது. வட தமிழக அரசியல்ங்கிறது பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே ஒரு போலரைசேஷன்ங்கிறது பல தொகுதிகளில் அது உருவாயிட்டு, அது போல ஈரோடு கிழக்கு களமும் இவங்களுக்கு சாதகமான ஒரு களம் தான். அந்த களத்துக்குள்ளே இவங்க வந்திருக்கலாம். அதுவும் இடைத்தேர்தலில் அவங்க வராம ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்பொழுது இவங்க நடத்துறது வெறும் விளம்பர அரசியல் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2026ல இவங்க என்ன செய்ய போறாங்கிறது 26 வரும்போதுதான் தெரியும். இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்குது, நேரம் இருக்குது. அதுக்கடையில் ஒரு முடிவு எடுக்கலாம். விஜயகாந்த் முதல்ல 80 சீட்டு ஜெயலலிதா கேட்டாரு. ஜெயலலிதா 15 சீட்டுக்கு மேல தர முடியாது என்று சொல்லும் போது அவர் எதிர்த்து களத்துக்குள்ள தனிச்சு போட்டிட்டாரு. இவர்கள் கூட்டணி ஆட்சி, கூட்டணியில வரக்கூடியவங்களுக்கு பங்கு என்று சொன்னாலும் கூட நடவடிக்கைகள் எல்லாமே அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு சந்தேகத்திற்கிடமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் கெட் அவுட் என்று சொல்வது கட் அவுட் மோடி என்று ஸ்டாலின் ஒரு கேஷ்டாக் ரன் பண்ணாங்க திமுக தரப்பு. கட் அவுட் ஸ்டாலின் என்று ஒரு கேஷ்டாக்க பாஜக தரப்பினர் ட்ரெண்ட் பண்ணாங்க. நாம் தமிழர் சீமான் கெட் அவுட் மோடி அண்ட் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பிரதமரையும் முதல்வரையும் கட் அவுட் என்று சொல்லி துணிச்சலாக ஒரு கேஷ்டாக்க நாம் தமிழர் சீமான் தரப்பினர், என்டிகே தரப்பினர் ட்ரெண்ட் பண்ணாங்க. இவங்க வெறும் கெட் அவுட் என்று போட்டிருக்காங்க. யாரா என்னங்கிறது கேள்விக்குறியான ஒரு இதாகத்தான் இருக்கிறது. இவர்கள் ஒரு புது கட்சியாக வரக்கூடியவங்க. அவங்க என்ன செய்யணும்னா, நாங்க சாதிப்போங்கிற அளவுக்கு அவங்க வரணுமே தவிர நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அவங்க பண்றது யாருக்கு எதிராகவோ யாரோடவோ கூட்டணி போறதுக்கான முயற்சி என்ற சந்தேகத்தையும் இவங்க மேல எழுப்புது. இவங்களுடைய நடவடிக்கைகளும் இவங்களுடைய பேச்சுகளும் ஒரு கிளாரிட்டி இல்ல. இந்த கெட் அவுட் இதுவே மற்றவர்களிடம் காப்பி அடிச்சு பண்ணக்கூடியதுதான். அதுவும் தெளிவாக யாரை கெட் அவுட் சொல்றாங்க, யாரையெல்லாம் கெட் அவுட் சொல்றாங்கிறதுல அவங்களிடம் ஒரு தெளிவு இல்லை. இப்ப நாம் தமிழர் சீமான் எடுத்துட்டா
நிச்சயமா தமிழ்நாட்டை வச்சே மோடி ஜெயிக்கல, 14 ஜெயிக்கல, 19 ஜெயிக்கல, 24 ஜெயிக்கல. ஆனா அவங்க நாங்க பிரதமரை எதிர்க்கோம் என்று காட்டுறதுக்காக கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் தங்களோட நிலைப்பாட்டை, ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்து அதை கேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. இவங்க ஒரு தெளிவில்லாம குழப்பத்துல இருக்கிறாங்க. பட் அதே வேளையில தங்களுக்கு அரசியல் அரங்கத்துல ஒரு இடம் வேணுங்கிற ஆசையும் இருக்கு. அதற்கான பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஆட்கள் பிரசாந்த் கிஷோர், சுனில் கனகூலு, இவரு ஜான் ஆரோக்கியசாமி, சுனில் கனகூல் இல்ல பிரசாந்த் ஜான், இவர்களை வைத்து அந்த மார்க்கெட்டிங் வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க. காங்கிரீட்டா தெளிவான எந்த செயல் திட்டமும் இவரிடம் இல்லை என்பதே உண்மை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. தற்பொழுது கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக #GetOut என்கிற ஒரு வாசகமானது அவர்கள் இயக்கமாக கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். கெட் அவுட் ஸ்டாலின், அதே போன்று கெட் அவுட் மோடி என்கிற பிரச்சாரங்கள் ஏற்கனவே கடந்த 2 வாரமாக மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் பிரதானமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதே பாதையில் #GetOut என்கிற ஒரு பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய 2வது ஆண்டு தொடக்க விழாவின் பொழுது முன்வைத்திருக்கின்றார்கள். இதனால் இதுவும் ஒரு தனித்த ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சொல்வதை போன்று கெட் அவுட் என்று அவர்கள் யாரை சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டிலேயே தங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர்கள் கெட் அவுட் என்று 2 ஆட்சியாளர்களையும் சொல்வதற்கான சூழலானது உருவாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு அரசியல் கட்சியை தொடங்குவதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்த பொழுது பல அவர்கள் சம்பந்தப்படாமல் தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவதற்காக மட்டுமே அவர்கள் அரசியல் களத்தை பயணித்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் முறையாக இந்த வாழ்த்து அரசியலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியல் கட்சிக்குள் வந்த பிறகு சொன்னார். அது மார்ச் 1ஆம் தேதி தற்பொழுதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளை ஒட்டி முதல் முறையாக வாழ்த்து என்கிற ஒரு ட்விட்டரை அவர் போட்டார். அரசியல் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விஜய்க்குரிய முதல் வாழ்த்தாக அது பார்க்கப்படுகிறது. பிற்காலத்தில் பல தலைவர்களுக்கு அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். அதே போன்று பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மார்ச் 7ஆம் தேதி பொதுச்செயலாளர் குஷியானந்த் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இதில் அரசியல் நிகழ்வாக அவர் பரிணமித்தது என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசியிருக்கின்றார். மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை கண்டனம் தெரிவித்தவர் முதல் முறையாக CAA சட்டத்தை தான் கடுமையாக விமர்சித்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழ்நாட்டில் இத்தகைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர் உறுதியளிக்க வேண்டும் என்கிற ஒரு விமர்சனத்தை விஜய் முதல் முறையாக ஒரு CAA மசோதாவுக்கு, அதாவது இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக அவர் அறிவித்தார். தொடர்ந்து தொகுதி வாரியாக பொதுத் தேர்தல்களில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சிவப்பு மஞ்சள் நிறத்தில் 2 போர் யானைகள் பிளிர நடுவில் வாகைப்பூ இடம்பெறக்கூடிய கட்சி கொடியை அறிமுகம் செய்து ஏற்றி வைத்தார். கொடிப்பாடலையும் வெளியிட்டார் விஜய். இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறியிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். பெரியார் பிறந்த நாளுக்கு பெரியார் திடலுக்கு நேரில் சென்று நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சத்தமே இல்லாமல் இவர் செய்த பல சம்பவங்கள் என்பது அரசியலில் பேசுபொருளாக மாறியிருந்தது. முதல் மாநாட்டினுடைய கொள்கை விளக்க மாநாடாக அறிவித்து அதில் பல விஷயங்களை அவர் பேசியிருந்தார். ஏறக்குறைய அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் மாநில மாநாட்டை நடத்திய விஜய் சுமார் 45 நிமிடங்களுக்கு தன்னுடைய கன்னி பேச்சை கர்ஜித்து பேசினார். பாஜகவை கொள்கை ரீதியாகவும் திமுகவை அரசியல் ரீதியாகவும் கடுமையாக விமர்சித்து பேசினார். தன்னோடு கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அணுகுண்டையும் அவர் வீசியது என்பது முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஊழல் மிகுந்த கட்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஊழலை வேறறுப்பதுதான் தன்னுடைய முக்கியமான இலக்கு என்று கூறியிருந்தார். வாரிசு அரசியல், ஊழல் அரசியல் என்கிற நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய் பேசிய பேச்சு என்பது முக்கியமான பேசு பொருளாக மாறியிருந்த பின்னணியில்
அந்த கூட்டத்தில் அதிமுகவை அவர் கடுமையாக எந்த இடத்திலும் விமர்சிக்காததனால் அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒன்றும் பேசுபொருளாக மாறியிருந்தது. பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் உள்ளிட்டவர்கள் முக்கியமான தலைவர்களாகவும் கொள்கை வழிகாட்டிகளாகவும் அவர் ஏற்று நடத்துவதாக கூறியிருந்த சூழலில் முக்கியமான காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் 2வது ஆண்டில் பயணிக்கக்கூடிய நிலையில் அதனுடைய முக்கியமான அறிவிப்புகள் இந்த கூட்டத்தின் மூலமாக வெளிப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மரியரீகன் சாமிக்கண்ணன். அந்தந்த ஊருக்கே போய் சென்று சந்தித்தவர் தான் தளபதி. சிவகாசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. டிமானிட்டைசேஷன் இதை அறிவித்த உடனே பலரும் சில்லறையை சிதற விட்டாங்க. எதையும் பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடிய நம்முடைய தளபதி சில நாட்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து ஊடகங்களை சந்தித்தார். நோக்கம் சரியாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று துல்லியமாக சுட்டிக்காட்டினார். ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் அந்த நோக்கத்தோடு அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். நான் ஆச்சரியப்பட்டு வியந்து போகிற விஷயமே, எந்த பிரச்சனையிலும் எந்த காலகட்டத்திலும் இந்த மனுஷன் எடுத்த ஸ்டாண்ட் ஒருபோதும் தவறாக போனதே இல்லைங்க. மெர்சல் திரைப்படத்தின் தருணத்தை யாரால் மறக்க முடியும்? ஒரு மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர், இவர் விஜய் அல்ல ஜோசப் விஜய் என்று சொல்லி புலனாய்வு புலியா மாறி ஆதார் கார்டை